preteens and teens. Okay. In general, it can be applicable to everybody. Yarkunala apply panna, inshallah. One or two situations I will tell about the preteens and the teens. Fine. So, இப்போ ஒரு இப்போ இருக்க இதுல வாட் எவர் ஐ ஹாவ் சீன், நான் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் வரைக்கும் ஃபோர்த் வரைக்கும் அவங்களோட மேனேஜ் பண்றது வந்து அவங்க ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கு. அப்படியே அவங்க பண்ணா கூட அந்த சேட்டைங்க பண்ணது அது வந்து நேச்சுரலா வந்து நம்ம பேரண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து சின்னதுல அப்படிதான் இருப்பாங்க பசங்க. நம்மளும் ஆஸ் அ டீச்சர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பெருசானா அவங்க சரியாயிருவாங்க. இது நேச்சுரலா சின்ன பண்ற சேட்டைன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு எதுவுமே ஹார்ம் ஆகாம மற்றவங்களுக்கு எதுவும் ஹார்ம் ஆகாம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். We look into that one where we don't get harm and the other students are not getting harm, do that one. அந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும் நீங்க கேட்டகரியில போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த குழந்தைய மற்றவங்கள அடிக்கிறாங்க கொள்றாங்க அந்த குழந்தைங்களாவும் போட்டுக்கலாம். Where now the next thing comes is in the preteens. Now I am putting this preteens into the category of 10 years, 9 years to 12 years or 10 years to 12 years. You about 13 ல இருந்து அந்த வரதெல்லாம் டீன் வந்துடும் இல்லையா? இப்போ இந்த முன்ன கொஞ்சம் ஒரு 10 years முன்னாடி பார்த்தோம்னா இந்த ப்ரீடீன்ஸோட பிஹேவியரும் டீன்ஸோட பிஹேவியரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டீன்ஸ் தான் கொஞ்சம் வந்து டெவலப்டு பீப்புளா இருப்பாங்க. ப்ரீடீன்ஸ் வந்து அதே அந்த சின்ன குழந்தைங்க அந்த தேர்ட் ஃபோர்த் குழந்தைங்களோட பிஹேவியரா தான் இருக்கும். ஆனா ரைட் நவ் இட் இஸ் நாட் தட் வே. ரைட் நவ் அந்த சின்ன குழந்தைங்களோட பிஹேவியர் ப்ரீடீன்ஸ்ல வர்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த டீன்ஸோட பிஹேவியர் ப்ரீடீன்ஸ்ல வர்றது அதிகமா இருக்கு. So I will repeat again, the behavior of the teens வந்து அவங்களுக்கு அந்த ப்ரீடீன்ஸ்லயே ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. So it's now a next alarming stage for the teachers as well as for the parents. இந்த வயசுலயே இது பண்றானே, இந்த வயசுலயே இது பண்றானே, இந்த வயசுலயே பண்றானே, இவன் பெருசான என்ன பண்ணுவான், இந்த பெருசான. ஸோ வி ஆர் இன் ஆன்சைட்டி மோட். ஸோ இந்த வயசுலயே இப்படி பண்றானே, இவன் நம்ம வீட்டுல இருந்தோம்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுலயே இது பண்றான், கொஞ்சம் அதர்த்தி வை, இது அக்செப்டபிள் கிடையாது. ஸ்கூல்ல இருந்தவங்கன்னா வாட் இஸ் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் 5th standard itself, வாட் வில் பி த நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆன்சைட்டி மோட்ல நம்ம உள்ள போயிடும். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது வந்து they are modeling it. இப்போ நம்ம பிரதர் சிக்கந்தர் பேசினாங்க இல்லையா, most of the things I actually have a connection with whatever he spoke. So that is one of the learning I wanted to give to the teachers. So when another person has spoken, okay, when another person has spoken, that's the previous knowledge to the children. ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுறாங்க, ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்க்கு எடுத்து முடிக்கிறாங்க. அந்த டீச்சரோட நாலேஜ் வந்து அந்த குழந்தைக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அது அந்த குழந்தையோட ப்ரீவியஸ் நாலேஜ். அந்த ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு நம்ம வந்து கிளாஸ் எடுக்க டைம்ல then we will be easily able to build that knowledge instead of newly taking class, newly pouring the knowledge. So it is always very easy to build the knowledge with already previous knowledge. அதனாலதான் ஒரு கான்செப்ட் எடுக்க டைம்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜை வந்து டேப் பண்ணிட்டு இது நம்ம பண்ணோம் இல்லையா, இது இப்படி பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்றோம்ல அவங்களோட பிரெயின் என்ன பண்ணும், ஈஸியா ரீகனெக்ட். ஸோ இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் டீச்சர் எடுத்துட்டு போனது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா தட் இஸ் த பவர் வென் வி ஆர் நெட்வொர்க்கிங் இந்த ஸ்கூல். அந்த ஒரு நாளைக்கு 15 minutes நான் சொன்னேன் இல்லையா, அந்த 15 minutes நம்ம நெட்வொர்க் பண்றோம் இல்லையா, அதுல நம்ம ஷேரிங் பண்றோம் இல்லையா, இந்த ஆச்சு ஸ்டோரியா பேசாம ஷார்ட்டா இது ஆச்சு, இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணேன், இந்த குழந்தைக்கு இது அப்ளை ஆச்சு அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு நம்ம பில்ட் பண்ண டைம்ல அது நம்மளுக்கு ஈஸியா பசங்களுக்கும். ஸோ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் நோ தட் டீச்சர்ஸ் ஆர் பாண்டட் ஹியர் சோ வெல். இப்போ எப்படி தெரியும்னா இப்போ நீங்க கிளாஸ்க்குள்ள போனீங்கன்னா எந்த டீச்சர் ஃப்ரெண்டா இருக்காங்க, எந்த டீச்சரோட எந்த டீச்சர் மிங்கல் ஆகுறது கொலாபரேட் ஆகுறது இல்லைன்றது பசங்களுக்கு தெரியும். பிகாஸ் வி ஹவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட். நம்மளோட லாங்குவேஜ் மூலியமா தெரிஞ்சிடும் அவங்க யார் ஃப்ரெண்டா இருக்காங்க, யார் வந்து ஃப்ரெண்டா இல்லை.
Okay, so when we demonstrate that all as a school, as a team is working towards the child's development, then they will start to listen to everybody, and the special teacher, favorite teacher illama, they will start to listen to everybody. Okay, fine. So now அந்த ப்ரீடீன்ஸ்க்கும் டீன்ஸ்க்கும் அந்த ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு நம்ம வந்து ப்ரெசென்ட் நாலேஜை பில்ட் பண்ணோன்றது சொன்னோம். ஓகே, செகண்ட் நம்ம இந்த ப்ரீடீன்ஸ் டீன்ஸ்களை பண்றது வந்து அவங்கள நிறைய பேச விடணும், அவங்கள நிறைய ஷேர் பண்ண வேணும். despite that I know that we have concept to be completed, despite that இது வந்து 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. நீங்க 80% ஆஃப் த திங் வந்து நீங்க இது கார்பரேட்லயும் சொல்லுவாங்க, பிசினஸ்லயும் சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கலையும் சொல்லுவாங்க, லைஃப்லயும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 80% நீங்க அந்த 20% நீங்க டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 80% ஆட்டோமேட்டிக்கா அது ரிசால்வ் ஆயிடும். அந்த 20%ஓட ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால, ஏதோ ஒரு சேலஞ்ச்னாலதான் அந்த மொத்த இருக்க 80% ஆஃப் த ஒர்க் வந்து ஹேம்பர் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நான் இங்க எப்படி எடுத்துட்டு வரேன்னா, நம்மளோட ஆஸ் அ டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட்டோட டீச்சர்ஸ் சப்போர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வரேன்னா, யூ ஸ்பீக் அண்ட் ஷேர் 20%, allow the children to speak, share 80%. இது எப்படி சிஸ்டர் கொண்டு வர்றது? கிளாஸ்ல 40 minutes பீரியடா இருக்கு, 35 minutes தான் that school has to sit and think how it is to happen. எப்படி அது கொண்டு வரலாம், அது எந்த கல்ச்சர்ல எப்படி கொண்டு வரலாம்? ஒரு 40 minutes தான், 35 minutes தான் நான் கிளாஸ் எடுப்பேன் பை டிஃபால்ட்டா. லாஸ்ட் 5 minutes இதுக்கு மட்டும் தான் வைப்பேன், இல்லைன்னா லாஸ்ட் 3 minutes பவர்ஃபுல் 3 minutes நான் இதுக்கு மட்டும் தான் வைப்பேன், ஷேரிங்க்கு மட்டும் தான் வைப்பேன், அவங்கள அலோ பண்றதுக்கு பேசுறதுக்கு வைப்பேன். அந்த மாதிரி என்ன சிஸ்டம் கொண்டு வரீங்களா? ஏன்னா எப்படி கொண்டு வந்தா இது இருக்குன்றது we need to see, and it is to be done by every teacher. That is the main thing. When I say thing, not by the life skill teacher, not by the Islamic study teacher, not by the coordinator, no, it is to be done by every teacher. Then only that bonding will be there, connection with that teacher. Okay, so in general வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நான் சொல்றேன்ப்பா டைம் இல்ல, நீ ப்ரீடீன்ஸ் வந்துட்ட, நீ 9th வந்துட்ட, நீ 8th வந்துட்ட, நீ 10th வந்துட்ட, படிப்புல அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது பேசிட்டே இருந்தா முடியாதுப்பா, நான் சொல்றதை கேட்டுட்டு நீ அப்ளை பண்ணு, உன் லைஃப் நல்லா இருக்கும். அது டீச்சர் இருந்தாலும் நம்ம இந்த லாங்குவேஜ் தான் பேசுவோம், பேரண்ட் இருந்தாலும் இந்த லாங்குவேஜ், பிகாஸ் வி ஆர் இந்த ஆன்சைட்டி மோட். அந்த குழந்தைக்கு 10th நம்ம நல்லா ரிசல்ட் கொடுக்கணும். அந்த மோடு வந்து முன்ன 9th தான் ஆரம்பிக்கும், அந்த ஆன்சைட்டி இப்போ 6th இருந்தே ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு. ஏன்னா வர சேஞ்சஸ், நம்மளோட பாலிசிஸ்ல வர சேஞ்சஸ், கவர்மெண்டோட நம்மளுக்கு இருக்க இது, அதர் தென் தட் பேரண்ட் ப்ரெஷர், அதர் தென் தட் ஸ்கூலும் ஒரு காம்படிட்டர்ஸா கன்சிடர் பண்ணி அந்த ப்ரெஷர், ஓகே, மேனேஜ்மெண்ட் எல்லாமே இது பண்ணிட்டு ஃப்ரம் தேர் இட் செல்ஃப் வி ஸ்டார்ட். அவங்களோட நேச்சுரல் அந்த ஒரு ஹாப்பினஸ் ஆல்ரெடி இருக்கு, டிஸ்பைட் என்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேமிலியில இருந்தா கூட அந்த குழந்தைக்கெல்லாம் அந்த ஹாப்பினஸ்ன்றது ஒண்ணு இருக்கும். By default they exhibit happiness. ஆனா நம்ம இந்த வெறும் இந்த மாதிரி சொல்லி இந்த மார்க் இல்லைன்னா உன்னோட கரியர் இதுதான் லைஃப், இதுதான், அது நேச்சுரலா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, ஒரு வீடு இருக்கு, வீடுனா சொந்த வீடு தேவையில்லை, இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, எனக்கு ட்ரெஸ் இருக்கு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு தான் அந்த குழந்தை யோசிக்கும். அந்த குழந்தைக்கு வந்து கரியரோ அந்த மாதிரி யோசிக்காது அந்த குழந்தை. ஸோ அது யோசிக்க முடியாத டைம்ல நம்ம இதை சொல்ல டைம்ல அவங்களுக்கு கனெக்டே பண்ண முடியாது. ஸோ அது கனெக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க எந்த வேர்ல்டுல இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அலோ தென் டு ஷேர். அது அவங்க வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பென்ல விளையாண்டுட்டு இருந்தோம், பென் ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும் இன்னொரு பையனை புள்ளி பண்ணிட்டு இருந்தோம், நான் அவனை திட்டி கழிச்சிட்டேன், இன்னைக்கு அவனை போட்டு போட்டு தாக்கிட்டேன், என்ன சொல்றாங்களோ அதை ரைட் ராங் பண்ணாம அந்த குழந்தைய ஷேர் பண்ணாலும் பண்ணுங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, நீங்க கவுன்சிலரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி. ஸோ தேர் யூ ஜஸ்ட் பி இன் த ஸ்பேஸ் தட் யூ ஆர் அ ஃப்ரெண்ட். நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட், ஆனா பேக் எண்ட்ல யூ வில் ஒர்க். அவன் சொல்றதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்றது கிடையாது. அலோ தட் டு ஷேர். அந்த ஷேர் அவங்க பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து தான் நீங்க நெக்ஸ்ட் டெவலப் பண்ண முடியும் அவங்கள. ஸோ அவங்க ஷேர் பண்ண டைம்ல என்ன ஆகும்னா, யூ ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ட்ரஸ்ட். நீங்க எது வேணாலும் எங்களை வந்து ஷேர் பண்ணலாம்னு நம்ம சொல்றோம். அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். எதுனாலும் என் அம்மாக்களை போலானா, எதுனாலும் என் டீச்சர்களை போலானா அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ல நிறைய விஷயம் எது ஆகுதுன்னா, பசங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, டீச்சருக்குள்ள சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பேரண்ட் ஈவினிங் வந்து சொன்னாதான் வந்து அந்த, இல்லைன்னா நாளைக்கு வந்து கம்ப்ளைண்டா வந்தாதான் தெரியும் அந்த டீச்சருக்கு இது ஆயிருக்கு கிளாஸ்ல. அங்கேயே அந்த பசங்க வந்து எஸ்பெஷலி ப்ரீ டீன்ஸ் அண்ட் டீன்ஸ் வந்து அங்கேயே முடிச்சிருவாங்க. அதை டீச்சருக்குள்ளே கொண்டு போக விட மாட்டாங்க.
அங்க போனா அது பெரிய விஷயமாவும் அவங்க பிரின்சிபலை போய் நிக்க வச்சிருவாங்க. அங்க வந்துட்டு பேரண்ட்க்கு போவோம், தேவையா? நம்ம அடிச்சுப்போம், கொண்டுப்போம், இங்கே முடிச்சிரும். அது பாய் வந்து கேர்ளோட அஃபேர் இருக்கட்டும், இல்லைன்னா கேர்ள் வந்து அவங்களுக்கு க்ரஷ் வந்ததா இருக்கட்டும், இல்ல அவங்க காப்பி பண்ணதா இருக்கட்டும், அடிச்சுக்கிட்டதா இருந்தாலும் சரி, இவரோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து அவ எடுத்து சாப்பிட்டாலும் சரி, எது இருந்தாலும் சரி, தே வில் ட்ரை டு க்ளோஸ் த மேட்டர் பிட்வீன் தெம். ஏன்னா the way we are dealing the matters to them that they are not okay about. The way we are dealing the things, அதை எப்படி நம்ம டீல் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளம் போயிருக்கோம், அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு கோஆர்டினேட்டராவோ டீச்சராவோ பிரின்சியாவோ நம்ம டீல் பண்ண ஒரு அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஒரு டீல் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த அந்த மாடல் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாட் தே வில் டூ, தே வில் நாட் ஷேர். ஸோ அந்த ஷேரிங்லேயே ஒரு கேஸ் ஆச்சுன்னா எப்படி நீங்க இதை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களை எப்படி டீல் பண்ணோம்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்குள்ள பேசுங்க. when you speak they will tell how they want to deal that one. மேம் நான் தப்பு பண்ணிட்டேன், அதே நீங்க 10 வாட்டி சொல்லி காமிக்கிட்டோம்னா அது எனக்கு இன்னும் இரிட்டேட் தானே மேம் ஆகும். அது நீங்க அது நான் உங்களுக்கு சொல்லாமலே இருக்கலாமே, நானே டீல் பண்ணிக்கலாம். நீங்க வெறும் சொல்றீங்க, அது எப்படி சால்வ் பண்ணணுமே எனக்கு சொல்லல. இந்த மாதிரி நிறைய ஈஸியா கேஷுவலாவே அந்த பசங்க நம்மளுக்குள்ள இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிடுவாங்க. ஸோ when they get that one, இந்த மாதிரி டீல் பண்ணணும், அந்த மாதிரி டீல் பண்ணணும், அது நம்மளோட கல்ச்சர்ல, நம்மளோட ஸ்கூல் கல்ச்சர்ல எப்படி கொண்டு வரணும்னு பாருங்க. யூ லைக் திஸ் பெட்டர், யூ வாண்ட் இட் டு பி டன் இண்டிவிஜுவலி. நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன இண்டிவிஜுவலா கூப்பிட்டு கேளுங்க மேம். இல்ல கேர்ள்ஸ் முன்னாடி கேட்காதீங்க மேம், பாய்ஸ் முன்னாடி நீங்க எது வேணாலும் சொல்லுங்க மேம், நீங்க திட்டுங்க, நான் கேட்டுப்பேன், ஆனா எனக்கு கேர்ள்ஸ் முன்னாடி சொல்லாதீங்க. எஸ்பெஷலி திஸ் ஏஜ் by default they will be very conscious and cautious that nothing to be known by the opposite gender. அவங்களுக்கு அது பிக்கஸ்ட் இன்சல்ட் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, அது எப்படி பேட்சப் பண்றதும் பண்ணலாம், ஈஸி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, பாய்ஸ் இருந்தாலும் சரி, அது ஒரு ஷேரிங் வந்து பவர்ஃபுல்லா எப்படி பண்ணலாம். யூ நீட் நாட் வரி அபவுட் த ஜெண்டர்ஸ் அப்படின்றது அது செகண்ட் கேட்டகிரி. அது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு அது ஸ்லோலி நம்ம வந்து அந்த வே ஆஃப் பிஹேவியர் மூலியமா நம்ம அவங்கள திருத்த பார்க்கணும். அந்த வே ஆஃப் பிஹேவியர்னா அவங்க கேட்கறாங்க இல்லையா, நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க மேம், நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, ஸ்கூல்ல இது இருந்தா நல்லா இருக்கும், எங்க அம்மா அப்பாக்களையும் சொல்லுங்க, இது மட்டும் இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு குழந்தை எங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஓகே, அவங்க ப்ரீடீன்ஸ்ல இருக்காங்க, எங்க ஸ்கூல்ல இருக்காங்க, ப்ரீடீன்ஸ் இருக்காங்க. அந்த குழந்தையோட கேஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஹிஸ் an joyful child, இஸ் a joyful child and he is doing everything. பேப்பர்ல இருக்கிறது ஆன்சர் பேப்பர்லயும் கரெக்டா வருது, நோட்லயும் கரெக்டா இருக்கு. ஒரு 2 சப்ஜெக்ட்ல மட்டும் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது நாங்க பேசி அவங்களுக்குள்ள சொல்லிக்கோம். நம்மளோட டார்கெட் வந்து நீங்க லாஸ்ட் வாட்டி 40 எடுத்திருக்கீங்க, இப்போ உங்க டார்கெட் 60. அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த பையனுக்கு. ஸோ வி செட் ஆஸ் அ ஃப்ரெண்டா நீங்க எப்படி அதை படிச்சு நீங்க நெக்ஸ்ட் 60க்கு கொண்டு வரீங்க உங்களோட சாய்ஸ், ஆனா நீங்க கொண்டு வரணும். அதுதான் அவங்களோட டார்கெட்டா கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப பேரண்ட் வராங்க, எவ்ரி வீக் வி ஹாவ் அ பிடிசி, பேரண்ட் டீச்சர் கான்ஃபரன்ஸ். அந்த பேரண்ட் வந்து சொல்றாங்க, நான் வீட்டுல 2+2 கேட்டா கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. 2+2 கூட ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தை எங்களுக்கு சொல்ல மாட்டாங்கன்னா நான் என்னதான் நினைக்கிறது மேம், நான் அவன் என்னதான் படிக்கிறான், அவன் லைஃப் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க த்ரோ பண்றாங்க. அந்த டீச்சர் வந்து ஜென்ரலி வி டோன்ட் மேக் த பேரண்ட் அண்ட் சைல்ட் டு பி ஃப்ரெண்ட், that the teacher wants to know the world of the thing. அவங்க கேட்டுட்டு போயிட்டு அந்த டீச்சர் பேரண்ட் போயிட்டு அப்புறம் அந்த பையன் அந்த சுத்திட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ எப்படி கிளாஸ்ல எல்லா சம்மும் போடுற, ஃபிராக்ஷன் போடுற, டிவிஷன் போடுற, அப்பா 2+2 கேட்டிருக்காங்க, நீ 4 கூட சொல்லி. ஆமா நான் சொல்ல மாட்டேன். அந்த பையன் சொல்றாங்க, ஆமா நான் சொல்ல மாட்டேன், என் எல்டர் சிஸ்டரோடையும் என் யங்கர் பிரதரையோட என்ன ஆல்வேஸ் கம்பேர் பண்ணிட்டு இருப்பேன், நான் எதுக்கு பேசணும், நான் பேசுறதே கிடையாது வீட்டுல. I will not talk ma'am, I will not share. They are always comparing with my siblings. கூலா சொல்லிட்டு அந்த விளையாண்டுட்டே ஓடிட்டாங்க, அவ்வளவுதான், நிக்க கூட இல்ல. He wants to share what he shared because we have given the platform to share, and they know that I share anything to this teacher or in this culture or in this school environment, that's fine. No one will take right and wrong. So he shared anyway. That's the tool for us. So that's the bonding the teacher had with the child. The child in the 30 seconds to 1 minute, the mother, parent, the teacher was able to get the world why he is doing that. So that is the bond. That is the behavior we as a teacher needs to have to get into the world of the student. So
நாங்க பிடிச்சாச்சு. இது ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். ஆனா அந்த பேட்டர்ன் அஸ் எ ஸ்கூலா எங்களுக்கு தெரியும் அந்த பேட்டர்ன் ஆயிட்டு இருக்குன்னு. அது ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இருக்குன்றது அந்த குழந்தைக்கு. அந்த பேரண்ட் அப்படிதான் இருக்காங்களா அது தெரியாது. பட் வாட் இஸ் தட் அந்த பேரண்ட் மாறியும் இருக்கலாம். நம்ம கொடுத்த ஃபீட்பேக் வச்சு அவங்க லாஸ்ட் இயர்ல இருந்து மாறி இப்போ பார்ஷியாலிட்டி இல்லாம அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா ஸ்டில் ஸ்டைல் ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மை மதர் அண்ட் ஃபாதர் இஸ் கம்பேரிங். அவ்வளவுதான் கேஸ். அங்க பேரண்ட்டையும் ராங் பண்ண வேண்டாம், ஸ்டூடெண்ட்டையும் ராங் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம என்ன இங்க மாடல் பண்றோம், ஒரு எதுனா உனக்கு ஆச்சுன்னா நீ வந்து ஷேர் பண்ண, நீ டேபிள் டு டேபிள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண அப்படின்றதுதான் அந்த டீச்சர் மாடல் பண்றாங்க. அந்த டீச்சர் வந்து டைரக்டா வந்து 2+2 கூட சொல்லாம ஏன் பேருக்கு எடுத்துட்டு இருக்கியா, ஜென்ரலி வில் ஸ்பீக் திஸ் லாங்குவேஜ் ஒன்லி. How then the parent will know that you are learning, man? Why are you spoiling my name? Especially subject teacher pressure, school and the pressure அதிகமா இருந்துச்சுன்னா subject teacher will speak this language. Result oriented நம்ம pressure subject teacher க்கு கொடுத்தோம்னா they will speak. இங்க படிக்கிறது அங்க போறதுக்கு உனக்கு என்ன குறை? You can do that, no? Then only I will get the good name as that I am a good maths teacher. You want me or not as a maths teacher? The child will say yes. Then demonstrate that, no? அப்படின்னு சொல்லுவோம். That is not what the child wants. Okay, so நம்மளோட என்ன ஆகுதுன்னா நம்மளோட கான்டெக்ட் ஆஃப் பேரண்டிங்கும் நம்ம கான்டெக்ட் ஆஃப் அப்ரிங்கிங் த சைல்டு இந்த ஸ்கூல் வந்து நம்மளுக்கே கிளியர் கிடையாது. we started the school for the sake of Allah. We started the school to upbring the community. We started the school for the development of the children. We started the school for the sadaqatul jariya. Under the grave நம்மளுக்கு அமல் நல்லா இருக்கணும்ன்றது we started, and that could be many other reasons. ஆனா as the school is running, the context is not gripped. கான்டெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. கான்டெக்ட்ன்றது இன்னொரு வேற சொல்றோம், பர்பஸ்ன்னு சொல்லிட்டோம். ஓகே, அது வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட். as the things are moving on, as everybody is moving in 100% result, as everyone is moving towards 99% தான் டாப் பர்சன், டாப்பர் சக்சஸ்ஃபுல் பர்சன். 95க்கு மேல இருந்ததா உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், 90க்கு மேல இருந்ததா உன் லைஃபே நல்லா இருக்கும். இந்த ஒரு கான்டெக்ட் மோட்ல நம்ம ஓடிட்டு இருக்க டைம்ல நம்ம என்ன பர்பஸ்க்கு நம்ம இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சோமோ, எந்த பர்பஸ்க்கு இந்த மோட் டீச்சரா வந்தோமோ, எந்த பர்பஸ்க்கு இந்த ப்ரொஃபஷன் எடுத்தோமோ அதே அங்க போயிடுச்சு. ஒண்ணு போயிடுச்சு, இல்லைன்னா அலைவா இல்ல. ஸோ இட்ஸ் நாட் அன் அலிகேஷன். திங்க் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். ஓகே, when I say போயிடுச்சு மீன்ஸ் தட் இஸ் நாட் அவைலபிள் தட் மொமெண்ட். அந்த மொமெண்ட்ல அந்த குழந்தைகளை பேச டைம்ல அது இருக்க மாட்டேது நம்மளுக்கு, அவ்வளவுதான். இட்ஸ் நாட் தட் ஓகே ஐ எம் ரன்னிங் ஸ்கூல் ஃபார் மணி, இட்ஸ் நாட் தட் ஐ எம் ரன்னிங் ஸ்கூல் ஃபார் marketing or to beat the competitor. I'm not telling that. That momentல அந்த குழந்தைகளை பேச டைம்ல அது அவைலபிளா இருக்கா, என்ன அவைலபிளா இருக்கணும் அந்த குழந்தைகளை பேச டைம்ல நம்ம அவன் லைஃப்காக நிக்கிறதா இருக்கணும், அவன் லைஃப்க்கு நம்ம கேர் பண்றதா இருக்கணும், அவனுக்கு ரியல் லவ் கொடுக்குறவங்களா இருக்கணும், அவனுக்கு ரியல் சப்போர்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும். அது கொடுக்குறவங்களா நம்ம அந்த அந்த மொமெண்ட்ல இருக்கோமா, அந்த லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கோமா அந்த குழந்தைகளை. இல்லைன்னா வந்து நீ நல்லா நீ பண்ணாதானே எனக்கு சப்ஜெக்ட் டீச்சரா வந்து பேர் நல்லா கிடைக்கும், நீ பண்ணலன்னா எனக்கு தானே கம்ப்ளைண்ட் வரும். நீங்க கிளாஸ் ஜஸ்ட் கிளாஸ் ரூம்ல ரவுண்ட்ஸ்க்கு போட்டோம்னா நீங்க இந்த லாங்குவேஜ் கேட்கலாம். இஃப் யூ டோன்ட் டூ ஐ நீட் டு ஆன்சர் தட் டு கோஆர்டினேட்டர். இன்னொரு டீச்சர் சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ ஹவு யூ கம்ப்ளீட் வாட் யூ கம்ப்ளீட், ஐ வாண்ட் யூ டு கம்ப்ளீட் மை ஒர்க்னு வாங்க டீச்சர். எங்க ஸ்கூல்லயும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. we are also building rebuilding that culture. my workன்னு வாங்க. டீச்சரோட ஒர்க்னா அப்ப எதுக்கு அந்த குழந்தை பண்ணணும்? because for the teacher that it is her work, because all the students completing the workbook notebook, if they don't do, children don't do, who will be asked? Teacher will be asked by the coordinator. That's why the teacher is using the word my work. அங்கே கான்டெக்டே இல்லை குழந்தைக்கு. உங்க வேலை நான் எதுக்கு மேம் பண்ணணும், நீங்க திட்டு வாங்க கூடாதுங்க நான் பண்ணணுமா? அங்கே கான்டெக்ட் போயிடுச்சு. ஸோ போயிடுச்சுன்னா என்ன மீனிங், அந்த மொமெண்ட்ல அது அளவு இல்லை. அந்த டீச்சர் ஸ்கூலுக்கு பசங்களோட லைஃப்காக தான் வராங்களா? எஸ். எல்லா ப்ரொஃபஷனை விட்டுட்டு இங்க வராங்களா, நோபல் ப்ரொஃபஷன்? எஸ். ஆனா அந்த மினிட்க்கு அது இல்லை. ஸோ அது நம்மளுக்கு எவ்வளவு ப்ரெசென்டா இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். வை ஆர் வி டூயிங் திஸ் ஒன், வாட் ஆர் வி டூயிங் அப்படின்றத பார்த்து. Any doubt till here? Are you able to understand? பார்க்க நம்மளோட கான்டெக்ட் நம்ம வந்து அப்ரிங்கிங் நல்லா பண்ணணும், நம்மளுக்கு லைஃப்க்கு வந்து சதகத்துல் ஜாரியா ஆகணும், நம்மளுக்கு அண்டர் த கிரேவ் ரிவார்டா இருக்கணும், நம்ம கம்யூனிட்டி அப்ரிங் நல்லவா இருக்கணும், இல்ல எந்த கான்டெக்ட்காக ஸ்கூல் ஒர்க் பண்ணணும்,
ஒரு லீடரை கிரியேட் பண்ணும், இன்னும் அவங்களோட கெரியர் நல்லா செட் ஆகும், என்ன கான்டெஸ்ட் இருக்கும் அந்த கான்டெஸ்ட கிஃப்ட் வச்சுட்டு மத்ததுல எனக்கு பேர் கிட்ட போயிடும், எனக்கு இதாயிரும் அது ஆயிரும்ன்றதுலாம் நம்ம வந்து ஆஹ் வரும், வராதுன்னு கிடையாது, வரும். அதை நம்ம தான் கான்சியஸா வந்து அது பேக் எண்ட்ல போட்டுட்டே இருக்கணும். ஓ இது கிடையாது, நான் இதுக்காக பண்றேன் அப்படின்னு. ஓகே, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வென் வி ஒர்க் எஸ்பெஷலி வித் டீன்ஸ் அண்ட் ப்ரீ டீன்ஸ். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுக்கு அந்த பசங்களுக்கு புரியாது. அந்த பசங்க எங்க அம்மா அப்பா நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஆனா ப்ரீ டீன்ஸ்லயும் டீன்ஸ்லயும் அவங்க இப்படி ஜட்மெண்ட் எவாலுவேஷன் பண்ணுவாங்க நம்மள. ஓ நீங்க நல்ல பேர் வாங்கிட்டு நீங்க பண்றீங்களா, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்வாங்க. So they are at the place where their brain is developing. They know to differentiate between right, wrong, distinguish things. So நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே fine. Next வந்து as I said and I am saying this every time, இந்த ரைட் அண்ட் ராங் கேம்ல ப்ரீ டீன்ஸ் திங்ஸ்குள்ள போக கூடாது. நீ பண்ணது ராங், நீ எப்படி பண்ணலாம், இது ரைட்டு, இது கூட உனக்கு தெரியாதா, இஸ்லாம்ல இது இல்லையா, அப்படி அந்த லாங்குவேஜ் பேசணும்னா நம்ம வந்து அவங்க வேர்ல்டுக்குள்ளேயும் போக முடியாது. அவங்கள வந்து நம்ம அவங்களோட பிஹேவியர் டெவலப்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம எங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா இதுதான். ஒரு பையன் இன்னொரு பையனை கத்திட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா, டேய் நீ ஏன் கத்துனடா, நோ வை டிட் யூ ஷவுட் அட் தட் பாய், நோ ஹீ எக்ஸ்பீரியன்ஸ்ட். என்ன எப்படி லாங்குவேஜ் வரும்னா, தட் பாய் ஆதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைசல் ஷவுட்டட் அட் ஆதில்னா ஃபைசலுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்னா, ஃபைசல் லிசன், Adil is experiencing that you shouted at him. அப்ப நம்ம ஃபைசலுக்கு சொல்றோமா நீ ஷவுட் பண்ணன்னு சொல்றோமா, சொல்லல. நம்ம ஆதிலுக்கு சப்போர்ட் பண்றோமா, சப்போர்ட் பண்ணல. நம்ம வாட் வி ஆர் சேயிங் இஸ் he experienced. அது நீ ஷவுட் பண்ணிருக்கலாம், பண்ணல, we do not know. The moment இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தோன்னே அந்த குழந்தை வந்து அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும் அதோட இது. அப்படி சொல்லாம how could you do that ஃபைசல்னா, இமீடியட்டா அந்த ப்ரீ டீனோ டீனோ நீங்க பாத்தீங்களாம, did you see me doing that? How quickly you're telling that Adil, I shouted at Adil, he will jump. So அந்த ரைட் அண்ட் ராங் கேம் கூட நம்ம போவே கூடாது. டிஸ்பைட் தட் அவங்க ராங்கே பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ராங் பண்ணிருக்கோம், லவ் லெட்டர் கொடுத்துட்டா இருக்கட்டும், கேர்ள்க்கு கான்டாக்ட் நம்பர் வாங்கி பிராங்க் கால் பண்ணதா இருக்கட்டும், எது இருந்தாலும் ஐம் டெல்லிங் த worst to worst, whatever it be. Don't get into the game of right and wrong. Get into the game of knowing their world. Allow them to share what has happened. Then you speak. Okay, so adu panna time la now we are in the game of listening. We are listening for the commitment we are standing for the context we are standing for, not for the good name of the school, not for the good name of the teacher, not for the good name of the child. We are standing for his life. adu avan experience பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நம்ம சொல்றது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்க ஆரம்பிச்சுன்னா 100% அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க கிடையாது. You will start to listen. What is that the teacher is trying to tell me? அப்படின்றத அவங்க லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. After that they will slowly start to alter their behavior. Okay. Any doubt till here? Any case you have in your the Archie, you give me a case, this is what happened in my school with this example, with this distinctions, with this skills itself, I will tell you how it is to be done. அப்படி என்ன இருந்துச்சுன்னா சொல்லுங்க. So right now I am taking one cases which happens in our school. Okay, fine. So now next, so நம்ம ரைட் அண்ட் ராங் கேம் கூட போக கூடாது. that as I said, every slide what I show to master that by an adult, ஒரு அடல்ட்டால மாஸ்டர் கன்சிஸ்டன்டா அவங்க அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி மாஸ்டரி ஓவர் த ஸ்கில் சொல்லுவோம். வேர் இட் பிகம்ஸ் தேர் ஹேபிட். அது ஆகுறதுக்கே 2-3 years ஆகும் மினிமம் ஃபார் அன் அடல்ட், பிகாஸ் we have been in one pattern. Now we know that as an educator, this is the need of the hour. So we have been in one pattern, and then we need to unlearn something to learn something and become that as an habit. So minimum it takes 2 years to 3 years consistently. But definitely, even if you take that difference, 1 minute, 2 minutes, the child will experience that goodness. That's why we are taking up to 3 years. பண்ணுவானா எனக்கே தெரியாது, நான் இது கேட்டு வேஸ்ட் அப்படி சொல்ல. Even if you do for 1 minute, 2 minutes, and then you apply that, the child will experience the difference. I can assure that for sure. When you do that, the child will definitely feel that thing, that you have given the ears to listen to them. You have just given the chance for the child to share. You have made the child not, you have given the experience to the child that he has not done anything wrong, but you are there to only listen what has happened. And the experience child ku padikka aarambichu. Okay, fine.
Now what is next? So when you have a conversation, first acknowledge. எதுக்கு acknowledge பண்ணுவீங்க pre-teens teens கல? இப்ப நீங்க கூப்பிடுறீங்க, ஓகே ஃபைசல் ஆதில், ஐ எம் காலிங் யூ. அவங்க வராங்க, உங்க டேபிளுக்கு வராங்க. நோ, ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். டீச்சரா கூப்பிட்டா நீ வரணும், இதுதான் நம்மளோட டோனு. ஆனா வாட் ஐ எம் சேயிங் இஸ் அக்னாலேஜ் தெம். அக்னாலேஜ்ன்றது வேர்டு வந்து இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் தேன் அப்ரிசியேஷன். ஓகே, that please check into the dictionary the difference between acknowledge and appreciate. Okay, so acknowledge பண்ணுங்க. acknowledge பண்ணுங்க. Okay, you have come here. அந்த pre-teen teen வந்து வராம அவன் டிம்கி கொடுக்கணும்னா எப்படி வேணாலும் டிம்கி கொடுக்கலாம். ஆனா அவங்க பண்ணல. அது is coming onto the stage or to your staff room or to you to talk about it. That itself is a great deed at this moment, at this generation. Okay, drop all that whatever your parents did to you. Drop all that. அவங்களோட ஜென்ரேஷன் நம்ம என்ன டீல் பண்ணுவோம், டெஃபினெட்லி they are dealing far worse scenario than whatever we have dealt, despite whatever the challenge we have. They are in a very different world. So acknowledge them. Then அவங்களோட குட்னஸ், அந்த சொன்னிருக்கேன் கோல்டு, நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் டூல அவங்களுக்கு குட்னஸ் பாருங்க. அந்த குட்னஸ் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவன் ஃபர்ஸ்ட் அங்க ஹைப் மோட்ல வருவாங்க. இன்னைக்கு மாட்டினடா நான் டீச்சர் நான் தப்பு பண்ணதை தெரிஞ்சிடும், அந்த மோட்ல வரட்டி அந்த கான்வர்சேஷன் பேக் எண்ட்ல போயிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன போடும், பிரின்சிபலை கூப்பிடுறாங்களோ, பேரண்ட், அப்படி ஒரு கான்வர்சேஷன் வராங்க. ஆனா நீங்க கூப்பிடுறீங்க, அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்றீங்க. அந்த குழந்தைக்குள்ள இருக்க அந்த கோல்டு இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் லிசன் ஃபார் த கோல்டு, அந்த கோல்டு அப்ரிஷியேட் பண்றீங்கன்னா அவன் காம் ஆகிறதுக்கு நம்ம வந்து பேஸ் கிரியேட் பண்றோம். He will start, what is that, I have done such a big thing and teacher is appreciating me here. So அந்த குட்னஸ், இந்த குட்னஸ் ஆல்ரெடி அவன் கில்ட்ல இருக்கான். அந்த கில்ட்டை வந்து அப்படியே உள்ள அவனுக்கு இதாயிட்டு இருக்கும். நீங்க அப்ரிஷியேட் பண்ண டைம்ல இந்த நல்லதும் இருக்கும்ன்றத அவன் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ண டைம்ல அது என்ன ஆகும்னா, ஓகே நான் அப்ப நான் ஆல்டர் பண்ணலாம், எனக்கு சான்ஸ் இருக்கு, இன்னும் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் எனக்கு சான்ஸ் இருக்கு, பிகாஸ் எங்களுக்கு இந்த குட்னஸ் இருக்கு, நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த அஷூரன்ஸ் உள்ள இன்டர்னலி இது போயிட்டு இருக்கும். நமக்குள்ள எதுவுமே பேச மாட்டாங்க, ஆனா நம்ம பண்ற மாடலிங் பிஹேவியர்னால அது உள்ள போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் செகண்ட். Then sit, then tell them, see, I'm not here to make you right and wrong, beta. I just want to know what has happened there. என்ன ஆச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். That is what I want to know. So Adi will tell his own story, Faisal will tell his own story. Then you stand in a point, not in the right and wrong game, just to be in the both of their worlds and then create what is to be created. Okay, so with the shouting ஓட கேஸே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆதில் இருக்காங்க, ஃபைசல் இருக்காங்க. ஓகே, இன்னொரு சினாரியோ சொல்றேன். ஓகே, வாலண்டியர் எஸ்பிஎல், சாரி கேப்டன், எல்லோ ஹவுஸ் கேப்டன் எஸ்பிஎல், பாய்ஸ் எஸ்பிஎல். ஸோ அந்த கேப்டன் எஸ்பிஎல் வந்து ஓடி வராங்க எங்களை. அவங்க சொல்றாங்க, மேம் ஐ எம் எஸ்பிஎல், he as a captain not listening to me. When I say he should listen to me or not, he is not listening to me. Who is coming? SPL is coming. So I am coming out and the captain, yellow house captain is standing near the restroom. Restroom உள்ள யார உள்ள என்ட்ரி கொடுக்கூடாது. 3 அந்த ஆக்டிவ் சைல்ட உள்ள அமிச்சோன்னா அங்க உள்ள கலாட்டம் பண்ணிடுவாங்க பாத்ரூம்குள்ள. ஸோ தே மானிட்டர், சி யார உள்ள என்ட்ரி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் யார உள்ள என்ட்ரி கொடுக்கூடாது, அவங்க வெயிட் பண்ணி பண்றது. Now that child who is the yellow house captain is saying, ma'am, I will listen to him anything, but tell him not to shout. This is the thing that the child is saying. I will listen to anything, ma'am, but tell him not to shout. Ask him to tell me politely. I will listen to everything. Okay. So now, as a teacher, I know very well that SPL has a habit of telling loudly. For me, he is not shouting. For me, he has his nature itself that he speaks louder. And where is that child coming from? According to that SPL thing, his experience is, anything I said loud and clear and firm, people will listen. That is the place where that child is coming from. And you see in the commitment to control the crowd, yes. SPL is also standing for the same commitment. Captain is also standing for same commitment. Okay. And standing near the restroom is not so easy. That time nobody is cleaning. And the smell oda da anga nippanga. And 10 பேர் 20 பேர் போயிட்டு வந்த அப்புறம் தான் ஆண்டி போய் clean பண்ணுவாங்க. Still the child is bearing that and standing. Both are in the commitment, but this child has one expectation and this child is delivering in another place. Okay. Now what I said to that child, yellow captain, is
I said, now this child I cannot control. I know SPL will not, the SPL will not, and the shouting and the moment I cannot make that child to calm down. That is the way he is. I am accepting that. Okay. So I am saying to that child, yellow house captain, beta, I know that he has a behavior where he shouts. I know that he has to improve that. That is the area of improvement him. Can we give time for him to improve that area? Till then, no matter what it is, can you listen to, because he's in the next level of you, he's saying something for the commitment. Can you listen to him? And what he sent, அந்த எஸ்பிஎல் என்ன நம்ம அமிச்சாங்க, அந்த ஒரு குழந்தை வந்து ஒசு கரெக்டா பண்ணல, அவன் பாதி கை தான் ஒசு பண்ணியிருக்காங்க, மீதி கை ட்ரையா இருக்கு. அதை தான் கத்திட்டே சொல்லிட்டு வராங்க எஸ்பிஎல். அந்த பையன் வந்து ஒழுங்கா பண்ணல, அலோ ஹிம் டு கோ இன்சைட், அலோ ஹிம் டு கோ இன்சைட் கத்திட்டே சொல்லிட்டு வராங்க எஸ்பிஎல். ஆனா இந்த எல்லோ ஹவுஸ் கேப்டன் அவன் தான் பண்ணி முடிச்சிட்டான்ல, எதுக்கு திருப்பி நீ அம்புற? ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை, அங்க என்ன ஆயிட்டு இருக்கு, இவனோட கமிட்மெண்ட் அவங்க கேட்கல, அவங்களோட கமிட்மெண்ட் இவங்க கேட்கல. So the moment I acknowledge that he has that area of improvement, despite that he's an SPL, automatically he came down, the yellow house captain. Yes, ma'am, I know that you are working towards him, and I know that he is also standing to be calm. அது சொன்னோனே இந்த SPL அப்படியே calm ஆயிட்டாங்க. Okay, now I said to that SPL, see what is that experience he has that you are shouting. So that is where you need to work. Yes, ma'am, I work. Next 10 minutes, I could see in that Sala area, that SPL was calm. And this child allowed that child to go to do Odu again. So this is where you need to stand as a leader, as always we are the place where we are a parent. Whether we are a teacher, whether we are a coordinator, we are a parent. That is the power. And then we analyze with the commitment, not to make the child wrong, not to make this child wrong. And they experience, I'm not making right and wrong. Then they took action. This is one of the ways we can deal with it. So should not be கேஸ்குள்ளே போகக்கூடாது, இதுதான் பண்ணணும், அது பண்ணக்கூடாது, இப்படி எப்படி பண்ணலாம், அப்படி எப்படி பண்ணக்கூடாது, அந்த கேஸ்குள்ளே ட்ரீட் இன்ஸ்டிங்ஸ்குள்ள போனோம்னா நம்ம காலி. Never any child will listen. You will not listen, I will not listen. Even நம்மளோட டீம்ஸ்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயம் நம்ம பேரண்ட்ஸ் சொன்னதை வந்து we were not in a thing to accept that. Just that we did it because they set us to do. இப்போ இருக்க children, they are having the choice of do and not do. So நம்ம இந்த should be, should not be நமக்குள்ள ஷேர் பண்றதுக்கு இல்லாம நம்ம வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா they will not come to adults at all. That's why they are going into the friends world. You do things how they can come and share with you as a friend. We are not their friends. அவங்க ஃப்ரெண்டுக்குள்ள பேசுற விஷயம் தான் நமக்குள்ள பேச முடியாது, எல்லாம் 100% பேச முடியாது. But can we bring that model where they can share anything to us? Their go-to person should be the teachers. Their go-to person should be the coordinator, principal, parents. இந்த மாடலை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். And that is what we need to bring to the parents also. Okay. So last slide I wanted to complete with this. இது ஒரு பக்கத்துல இருக்க டைம்ல இன்னொரு பக்கத்துல வந்து அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம பிரிக் பண்ணிட்டே இருக்கணும். என்ன பர்பஸ் ஆஃப் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்கு ரெக்வயர்ட் ஆக்ஷன் என்ன, அதுக்கு இந்த ஸ்லைடை வந்து இன்ஷால்லா when I get another chance to talk to you, that time I will share how this has to be brought as an habit in the children, inshallah. Okay, so that's it from my side. Jazakallah khair. Assalamu alaikum warahmatullahi. Alhamdulillah, mashallah, great sister, really wonderful. Definitely we need to listen to the right. We have to share, we have to allow the child to share. Important. You have to build the confidence in the child. It is very important. Definitely, right or wrong game will not help. And do this or don't do this also will not help. Really, your case presentation, that is SPL and the group leader, really, it's very important that we have to mold our student as leaders. We have to give them the responsibility, how they perform, what the mistake they do, and we have to correct the mistake. Really, that is what has to happen in school. Good sharing. I am repeatedly telling our
beloved teachers, that you please come out with questions. You please come out with the cases in the school. When we discuss on that, no, we will be getting more benefit of this session. Alhamdulillah, good. Anybody want to share? You can even ask in the next session. Already now the time is over. Jazakallah khair, sister. Jazakallah khair to everyone who joined today.